என்ன கேட்குறேன், சினிமாக்காரன்னா நீங்கள் என்ன ஒன்றாலும் பண்ணுவீங்க, எப்படி ஒன்றாலும் பண்ணுவீங்க. உங்களை நாங்கள் தலையில் தூக்கி வச்சுன்னு கொண்டாடணும். கேட்டால் நான் தான் உச்சபட்ச நடிகர், 1000 கோடி நீ விட்டு வந்துட்டேன். உன்னை யார் கூப்பிட்டா முதல்ல? நீ ஏன் 1000 கோடி விட்டு வந்த சொல்லு. உனக்கு என்ன அவசியம்? நாங்கள் உங்களை வர சொன்னோமா? இந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கூப்பிட்டாங்களா யாருன்னா? அப்புறம் எதுக்கு நீங்கள் அதிகம் வந்து சொல்கிறீங்க? நீ என்ன பெரிய கடவுளா? கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணுறவங்க, பெத்த பிள்ளைங்களை அனாதையாக தவிக்க விட்ற நீலாம் எப்படி இந்த மக்களுக்கு, இந்த நாட்டுக்கு ஒரு தலைவனாக இருக்க முடியும்? நாங்கள் எப்படி அதை ஏற்றுக்கணும்? நாங்கள் ஏன் ஏற்றுக்கணும்? முதல்ல இந்த நாட்டுடைய கலாச்சாரம் வழிமுறைகளை இதையே உங்களால் வந்து ஃபாலோ பண்ண முடியல, பின்பற்ற முடியல. ஏங்க கேட்டால் அப்படியே எவனோ எல்லாம் நானோ பண்ணுறான், அவனா நாங்கள் தலைவனாக ஏற்றுக்கலையே, தலைவனாக தூக்கி வச்சு கொண்டாடலையே. நான் வந்து உங்களுக்கு தலைவனாக வரேன்னு சொல்லியே. அப்போ இந்த மக்களுக்கு, இந்த மண்ணுக்கு ஒருத்தன் தலைவனா நான் வரேன், உங்களுக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா நீ எப்படி இருக்கணும்? உன்னுடைய செயல் எந்த மாதிரி இருக்கணும்? நாங்கள் என்ன இழிச்ச வாய்ங்களா? தமிழ் என்ன அவ்வளோ முட்டாக்குங்களா, இல்லை கேனக்குங்களா? எவன் ஒன்னாலும் வருவீங்க, என்ன ஒன்னாலும் நீங்கள் பண்ணுவீங்க. பணக்காரன்ற திமுறையில் என்ன ஒன்னாலும் நீங்கள் பண்ணுவீங்க. பணம் இருக்கிற திமுறையில் நாங்கள் அப்படியே வந்த உடனே உங்களை எல்லாரும் தூக்கி வச்சுக்கணும் தலையில். சும்மா இந்த முட்டா ஜனங்க தான் இவங்கள தாங்க சொல்லணும். தலைவன் தலைவன் தலைவனு கொண்டாடுறாங்கல்ல, இவங்களால தாங்க இந்த மாதிரி ஒரு தற்கூரிங்கெல்லாம் வந்து தலைவனா, நான் தலைவன், நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன், நான் உங்களுக்கு அரணா இருப்பேன் அப்படின்னு முந்திக்கின்னு வராங்க. நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரிலாம் எவனும் வரமாட்டான். புரியுதுங்களா? இப்போ கூட பாருங்க, இவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு மனுஷன், இவரை நீங்கள் எப்படிங்க தலைவனாக ஏற்றுக்கணும்? எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? ஆத்திரமா இல்லை, கோபம் வரல உங்களுக்கு? ஒரு குடும்பத்தை தாதுகலங்க விட்டு இன்னைக்கு அன்னைக்கு சொல்லியும் நீ கேட்காம திரும்ப நீ அதே செயலை ஈடுபடுற. எவ்வளோ வலி அங்கே அவங்க அனுபவிச்சிருப்பாங்க, எவ்வளோ வலி அனுபவிச்சிருப்பாங்க. நான் என்னங்க சொல்ல போகிறேன்? அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் தாங்க. நீங்கள் யாரை வேணாலும் வரவைங்க, என்ன பண்ண போகிறோம்? இந்த திருட்டு திமுகவே ஆட்சி நடத்திட்டானுங்க, கேவலமான ஒரு அரசியல் நடத்திட்டானுங்க. இந்த மக்களையும் இந்த மண்ணையும் குழி தோண்டி புதைச்சிட்டானுங்க. இந்த மொழியையும், இந்த இனத்தையும், இந்த கலாச்சாரத்தையும், இந்த பண்பாட்டையும் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டானுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் தனித்து நின்று வைங்களேன், திரும்ப திமுக தான் ஜெயிப்பான். திரும்ப இந்த நாடு மக்கள் நாசமாக போவாங்க. உண்மையாகவே இதை தாண்டி உங்களுக்கு ஒரு மக்கள் மேலே, இந்த மண்ணு மேலே கொஞ்சம் அக்கறை இருந்தால் இதுக்கப்புறமாச்சு அதிமுகவில் கூட்டணி வச்சு திமுகவை வீழ்த்துங்க. அதுக்காக இதுக்கப்புறம் செயல்படுங்க. நீங்கள் தனித்து நின்னீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க மாட்டீங்கன்றது. அப்புறம் எதுக்கு நீங்கள் தனியாக இன்றைக்கி கேட்டால் எனக்கு எதிரி வந்து திமுக தான், திராவிட முன்னேற்ற கழகம் தான் எனக்கு ஒரே எதிரின்றீங்க. அப்போ அந்த எதிரியை வீட்டுக்கு அனுப்ப ஒழிச்சு கட்ட என்ன பண்ணணும்? அதை பண்ணுங்க. நன்றி.